இப்னு அப்பாஸுடைய பள்ளிவாசல். இப்னு அப்பாஸுங்கிறவர் யாருன்னா சிறு வயதிலேயே மார்க்க ஞானம் பெற்றவர். எப்படிப்பட்ட மார்க்க ஞானம் பெற்றவர்னா ரசூல்லாவுடைய டிட்டோவை அப்படி ஃபாலோ பண்ணவர். ரசூல்லா கூட ரொம்ப நாளாக இருக்கணும் அவர் கூட இருக்கணும், இரவு தங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டார். அந்த ஆசை ஒரு நாள் நிறைவேறுது. அது ரசூல்லாவுக்கு தெரியாது இவர் இருக்கிறார், நைட்டு தங்கி இருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை மணிக்கு எந்திரிப்பார், என்ன செய்வார் எல்லாம் இவரை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இதை எடுத்து வச்சிருக்கிறார். எத்தனை வயசுல சர்வே எடுத்து வச்சு 6 வயசுல 3 மணிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கும் போது பொது செய்யறதுக்கு தண்ணி ரெடியாக இருக்குது. மனைவி பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா முசல்லா விரிச்சு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் யார் செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தா இந்த இப்னு அப்பாஸ் சின்ன பையன். அப்போ சிறு வயதிலேயே அந்த அளவுக்கு மார்க்கத்தோடைய பற்றும் மார்க்கத்தோட ஞானமும் இருக்கிறனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே தலையை தடவி என்ன செஞ்சாங்க, யாரெல்லாம் இவருக்கு மார்க்க ஞானத்தில் ரொம்ப சிறந்த விளங்கக்கூடியவரா ஆக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, அப்பவே தடவி என்ன செய்கிறாங்க, அவருக்கு அந்த துவாவை செய்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதுக்கப்புறம் வஃபாத் ஆனதுக்கப்புறம் அவர் இங்கே தாயிஃப் நகரத்துக்கு வந்துக்கிட்டார். தாவா பணி செய்யறதுக்கு வேண்டி தாயிஃப் நகரத்துக்கு வந்துட்டார். அவர் எப்பொழுதுமே எல்லாத்துலையும் என்ன சொல்லுவார்னா, என்னை பள்ளிவாசலில் பார்க்கலாம், அப்படி விட்டால் என்னுடைய வீட்டில் பார்க்கலாம். மற்ற நேரங்களில் நான் எங்கேயும் இந்த ரெண்டு இல்லைன்னா என்ன நான் மக்பரையில் தான் என்னை பார்க்க முடியும். எங்கே பார்க்க முடியும்? நான் மவுத் ஆகிட்டேன்னு அர்த்தம். அப்போ சிறு வயதிலேயே பெரிய ஞானம் பெற்றவர். அப்புறம் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில், கலீஃபாவா ஆட்சி காலத்தில் பெரிய பெரிய ஷூராவில் கலந்துக்குவாங்க. பெரிய பெரிய மஷூரா சஹாபாக்கள் மத்தியில் கலந்துக்கும் போது அவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும். எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 12 வயசு இருக்கும். அந்த 12 வயசில் அவரை கூட்டிகிட்டு வர்றாங்க. யாரை? அந்த பெரிய பெரிய மஷூரா கூட்டம் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க, யா அமீருல் மோமினின், நீங்கள் இவ்வளோ பெரிய சபையில் எங்கள் வீட்லேயும் சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க, எங்களையெல்லாம் நாங்கள் எங்கள் குழந்தைங்களாம் நாங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறோம், நீங்கள் மட்டும் இவரை ஏன் கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அப்போ இவரை மட்டும் ஏன் நீங்கள் எப்போ ஸ்பெஷலாக எப்போ பார்த்தாலும் கொண்டு சபையில் உட்கார வச்சு இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னாச்சு. அப்போது அவர் கேட்குறாரு சஹாபாக்கள் மத்தியில், இந்த சஹாபாக்களுக்கு அந்த சந்தேகம் தீக்கணும் இல்லை. அப்போ என்ன கேட்குறாரு, இதா ஜாஹ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரை தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா அப்படிங்கிற ஆயத்து இறங்குச்சு. இந்த ஆயத்து இறங்கும் போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி மற்ற சஹாபாக்களுக்கு எல்லாத்தையும் கேட்குறாரு. மற்ற சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாரு, இந்த ஆயத்து இறங்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து குறிக்கிறதுக்கு தான் இந்த ஆயத்து இறங்குது. இதா ஜாஹ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வரை தன்னாஸ், ஃபத்னா மக்கா வெற்றி அடையுது. மக்காவை வெற்றி அடைஞ்சோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாரு, அடுத்த வருஷம் என்ன செய்கிறாரு, வஃபாத் ஆயிடுறாரு. ஹஜ் செஞ்சு அடுத்த வருஷம் என்ன செய்யறாரு, வஃபாத் ஆயிடுறாரு. அப்போ அந்த அளவுக்கு மார்க்க ஞானத்தில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர் யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அது ஒரு சம்பவம். அந்த பள்ளி தான் இது, சரிங்களா? அவருடைய மக்பரை, அவர் எடுத்த மதரசா எல்லாமே உள்ளே இருக்குது. நம்ம அது மக்பரைக்கு சலாம் சொல்லுவோம், சரிங்களா? அது போக தாயிஃபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் அவங்களோட சொந்த பந்தமெல்லாம் யார்? குத்துபா, ஷெய்பா, அபு ஜஹல், இவங்கெல்லாம் யார்? சின்னத்தா பெரியத்தா மக்கள், சித்தப்பா பெரியம்மா மக்கள். இவங்கெல்லாம் என்னென்னா அங்கங்கே பிரிஞ்சிருக்கும் போது இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்தத்தில் அங்கே மக்களை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க, தாவா பண்ணி செஞ்சு இதாகிட்டாரு. சரி, நம்ம இங்கே நம்மளோட சொந்தங்கள் இருக்குது, நம்ம சொந்தங்களுக்கு போய் எத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே வர்றாரு. இங்கே வரும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த தலைவர்களெல்லாம் கூப்பிட்டு, அல்லாஹ்க்கு வேறு ஆளே கிடைக்கலையா, உன்னை போய் நபியை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, அல்லாஹ்க்கு வேறு ஆளே கிடைக்கலையான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உதாசீனப்படுத்துகிறாங்க. அப்போ அப்படியே அவர் தாவா பண்ணி செஞ்சுட்டே தான் இருக்கிறார். அந்த தாவா பண்ணி செய்ய என்னாச்சு, இது செய்யறது வளர விட்டா சரியாகுதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சு கல்லால் அடிக்கிறது, செருப்பால் அடிக்கிறது, பைத்தியக்காரன் நம்ம ரோடோடு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடித்து அவ்வளோ துன்புறுத்தி இருக்காங்க இந்த மக்கள். அப்போ இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்குறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் அனுமதி கேட்டுவாங்க, இந்த 2 மலைக்கு இடையில இந்த ஊரை நசுக்கிடமான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமான்னு சொல்லிட்டா என்னன்னு, இந்த ஊர் மக்களை நசுக்கிடலாம் அப்படின்னு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வேதனையிலையும் அந்த அடி வாங்கிட்டு என்ன சொன்னார், இந்த வார்த்தை, வேண்டாம், இந்த அறியாமையில் இவங்க செய்யக்கூடிய மக்கள், இது இப்போ இன்னைக்கு அறியாமையில் நாளைக்கு இந்த ஊரே இஸ்லாமிய நாடாக மாறிடும். அப்போ என்னன்னா, அப்போ இந்த ஊரை அழிக்காதீங்கன்னாங்க. அப்போது அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பொறுமை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு இந்த தியாகம் பண்ண இடம். அப்போது
அடி வாங்கி ரொம்ப தூரம் போறாரு. அடி வாங்கிட்டே இருக்க, கல்லால் அடிக்கிறாரு. ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. அந்த உட்கார்ற இடமெல்லாம் முதல்ல திறந்துருது, பூட்டிருச்சு. இப்போ பஸ்ஸில் போகும்போது அதை பார்ப்போம். அதே மாதிரி அடிச்சு என்னாச்சு, ஒரு தோட்டத்துக்கு போய் உட்கார்றாரு. ஒரு தோட்டத்தை, அந்த தோட்டம் வந்து அத்தாஸுங்கிற ஒரு பணியாளர் இருக்கிறார், வேலைக்காரர். அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இவர் அடிபட்டதை பார்த்தோன்னே ரொம்ப ரத்தம்லாம் சொட்டி ரொம்ப ஒரு மாதிரியாக டயர்டாக இருக்கும்போது அங்கே திராட்சை ஒன்று எடுத்து கொடுக்குறாரு. அந்த திராட்சையை எடுத்து இவர் என்ன சொல்கிறாரு, பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்றாரு. அப்போ இந்த வார்த்தையை நான் கேட்டதில்லை, இது என்ன வார்த்தைன்னு சொல்லி அந்த அத்தாஸ் அடிமை கேட்குறாரு. இது வந்து அல்லாவுடைய வார்த்தை, பிஸ்மில்லான்னு சொல்லி எந்த உணவு சாப்பிட்றாலும் பிஸ்மில்லா, இது அல்லாவுடைய வார்த்தை. அப்போது நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா, இந்த மாதிரி மக்களிருந்து வர்றேன், மக்களுக்கு ஓர் இறை கொள்கையை எடுத்து சொன்னப்போ ஏற்றுக்கலை, நீங்கள் எந்த ஊருன்னு நைனுகா ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த அத்தாஸ் சொல்கிறார். ஓ, நீங்கள் யூனுஸ் நபியோடைய கோத்திரமான, அப்போ எங்கள் நபி உங்களுக்கு எப்படி தெரியும், அவருடைய வழித்தோற்றம் தான் நான் வந்து இறுதி நபி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த அத்தாஸுங்கிறவர் முதல்ல என்ன செய்கிறாரு, இந்த தாயிஃபில் நகரத்தில் வச்சு களிமா சொல்லி தழுவுறாரு. ஃபஸ்ட்டு தழுவுறாரு அத்தாஸ். அவர் வந்து அந்த தோட்டத்தில் அடிமையாக இருந்தார். இன்றைக்கி அவர் பேரில் அந்த தோட்டமும் விளைச்சல் நடந்துட்டு இருக்குது. அதுவும் நம்ம போகிற வழியில் பஸ்ஸில் பார்ப்போம். அந்த விளைச்சல் நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் என்னாச்சு, அந்த பேரிச்சம்பழ தோட்டமும் இருக்குது, பள்ளிவாசலும் இருக்குது. அப்போது பெரிய தியாகம் நிறைஞ்ச பூமி இங்கே. ரசூலுல்லாஹ்க்கு வந்து ஆக ரொம்ப நெருக்கடியான நாள் எதுன்னு சொல்லி கேட்டால், ஃபஸ்ட்டு நெருக்கடியான நாள் இந்த இஸ்லாத்தை பற்றி எத்தி வைக்க வரும்போது ஒரு நாள் எது, இங்கே இந்த தாயிஃபில் அடி வாங்கினது ஒன்று. ரெண்டாவது ரொம்ப வேதனைப்பட்ட நாள் எதுன்னு கேட்டால், அவரோட சிறிய தந்தை அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட நாள். அது வந்து உஹதில், அது மதீனால வச்சு உங்களுக்கு அந்த இடத்த அந்த விஷயமெல்லாம் வேறாவரியாக சொல்லித்தரும். அப்போ நமக்கு என்னென்னா, நம்ம இங்கே வரும்போது என்னென்னா, நம்மளுடைய குழந்தைகளுக்கு எல்லாருமே துவா கேட்பாங்க. துனியாவில் என்ன கேட்பாங்க, அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. யாருமே வந்து உடல் ஆரோக்கியத்தை கேட்க மாட்டாங்க, ஆஃபியத்தை கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய குழந்தைகளுக்கு மார்க்க ஞானம் உள்ள குழந்தைகளாக ஆகணும். மார்க்கம்னா எப்படிப்பட்ட மார்க்கம்னா, இஸ்லாமிய மார்க்கம். எப்படின்னா, நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்ம மஃபாத் ஆகிட்டோம், நம்ம வஃபாத் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய மக்கள் வந்து யாருக்கு, நமக்கு தாய் தந்தைக்காக துவா கேட்குற மக்களாக வளர்க்கணும். தாய் தாப்பனுக்கு துவா செய்கிற மக்களா, ரப்பிர் கமுமா கமா ரப்பயானி சஹீரா. யாரு தாய் தந்தைக்கு துவா செய்யக்கூடிய மக்களா, ஒரு நல்ல மக்களை வளர்த்தி நம்ம வஃபாத் துனியா விட்டு போகிறோன்னா, எல்லா நெஹமத்துக்கும் அல்லாஹ் இந்த துனியாவில் கொடுத்த எல்லா நெஹமத்துக்கும் பதில் சொல்லணும். எல்லா நெஹமத்துக்கும் பதில் சொல்லணும். கொஞ்ச நெஞ்ச பதில் இல்லை, எல்லா நெஹமத்துக்கும் அல்லாஹ் தஆலா பதில் கேட்பான், பதில் சொல்லியே ஆகணும். ஒரு பைசா கணக்கு இல்லாமல் பதில் சொல்லியே ஆகணும். அப்போ அந்த மாதிரி நிலையில் நம்ம இருக்கும்போது என்னன்னா, இது இப்னு அப்பாஸ் மாதிரி நம்மளுடைய மக்களுக்கு மார்க்க ஞானம் கிடைக்கணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். எதை கேட்கணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ்ட்ட நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து கேட்கணும். இந்த பையன் பள்ளியில் வச்சு ஒரு வார்த்தை சொன்னான், ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. என்ன வார்த்தை சொன்னால், எனக்கு இதே மாதிரி பெரிய பள்ளிவாசல் நான் கட்டுவேன். அப்போது மக்களுக்கு அந்த எண்ணம் வந்து அந்த சிந்தனை வந்து வர வைக்கணும். மக்களுக்கு வந்து அந்த சிந்தனை வர வைக்கணும்னா, அந்த சிந்தனை வந்து தானாக வராது, தாய் தாப்பன் நடக்கிற விதத்தில் தான் வரும். தாய் தாப்பன் தொழுகையாளி இருந்தால் தான் குழந்தைய தொழுகையாளியாக இருப்பாங்க. தாய் தாப்பன் எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுகைக்கு அசால்ட்டு சின்ன குழந்தை தானே தூங்கட்டோம்னு சொல்லி விட்டுட்டா என்ன ஆகும்னா, பையன் நரகத்துக்கு போயிடுவான், நம்மளும் சேர்ந்து போக வேண்டியது வரும் நம்ம செஞ்ச தப்புக்கு. இப்போ அப்படியெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய மக்களை நல்ல முறையில் வளர்த்தி இந்த இப்னு அப்பாஸ் மாதிரி நல்ல மார்க்கம் உள்ள குழந்தைகளாக கிடைக்கிறதுக்கு எல்லாரும் எப்பொழுதுமே துவா செய்யணும். நம்ம இங்கே வந்த நோக்கம், நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு தியாகமான பூமிக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம இருக்கிற மக்களால் இருக்கக்கூடிய இனி கொஞ்ச நாள் தான் நம்ம இருப்போம், 2-3 நாள் இருப்போம். நம்மளோட அமல்களை உயிர்ப்பிக்கணும். அதே நேரத்தில் நம்ம செஞ்ச அமலை யாருக்குமே சொல்லக்கூடாது. நம்ம யாருக்கு வேண்டி இந்த பயணம் வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் வந்திருக்கிறோம். நம்ம போய் ஊரில் போய் கேட்பாங்க, கித்தனை உம்ரா செய்ய கறிக்கு அப்படின்னு கேட்பாங்க. மே 2 உம்ரா சரி, மே தூசரா ஜாயா 9 உம்ரா கரா அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம செஞ்ச அமலு நம்மளோட இருக்கணும். நம்ம உடம்புல என்ன தாக்கத்து இருக்கோ நம்ம செஞ்சிருக்கிறோம். நம்ம எத்தனை ரக்காத் தொழுதோம், எத்தனை நஃபில் தொழுதோம், இதெல்லாம் வந்து அல்லாஹ்க்கும் நமக்கு உண்டான சம்பந்தமான விஷயம். இந்த இபாதத்து முழுக்க அல்லாஹ்க்கும் நமக்கு சம்பந்தம். யாராச்சும் ஏதாவது கேட்டாங்கன்னா, நீ என்ன எத்தனை உம்ரா செஞ்ச, அல்ஹம்துலில்லாஹ் என்னால் முடிஞ்சது நான் செஞ்சேன். எனக்காக துவா செஞ்சியா, துவா செஞ்சேன். அமலை வந்து வெளியே சொல்லிட்டோன்னா அது என்ன ஆகும், வீணா போயிடும். நம்ம இங்கே வந்து பரீட்சை தான் எழுத வந்திருக்கிறோம். ரிசல்ட் எப்போ கிடைக்கும், மறுமையில் தான் கிடைக்கும். எக்ஸாம் தான் எழுத வந்திருக்கோம். ஜஸ்ட் பாஸ் ஆகிறோமா, இல்லை 80% கிடைக்குதா, இல்லை 100% கிடைக்குதான்னு எங்கே கிடைக்கும், மறுமையில் தான் கிடைக்கும். அப்போ அதனால் நம்ம செய்யக்கூடிய அமலும் சரி, நம்ம செய்யக்கூடிய தான தர்மம் கூடி சதக்காக்களும் சரி, எதையுமே வெளியே சொல்லக்கூடாது.
இந்த துனியாவில் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறோம். அல்லாஹ்க்கும் நமக்கும் சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? அல்லாஹ்க்கும் நமக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு ஏதோ ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? இருக்குதா? யார்கிட்டையுமே இல்லை. நான் கட்டின மனைவிக்கு சொல்லாம ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் நீயே சாட்சின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறோமா? மனைவி கட்டின கணவனுக்கு தெரியாம இந்த ஒரு ஆளுக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் நீயே சாட்சின்னு ஏதாச்சும் இருக்குதா? எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கணும். ஏன்னா நமக்கு கபரோடைய வாழ்க்கை ரொம்ப வேதனையான வாழ்க்கை. அதெல்லாம் லேசுப்பட்ட வாழ்க்கையில் நினைச்சாலே இன்னைக்கு நினைச்ச இப்போ இந்த நிமிஷம் நினைச்சாலும் கூட அது வந்து ஒரு அந்த வாழ்க்கையில கபரு வாழ்க்கை ஒருத்தனுடைய கபரு வாழ்க்கை சொர்க்க பூஞ்சொலி ஆயிடுச்சுன்னா அவனோட மர்ம அவன் வெற்றி ஆயிட்டான். மறுமை வாழ்க்கை வெற்றி ஆயிட்டான். மொத்தம் நம்ம நாலு துணியால வாழ்றோம். முதல்ல ரூஹுல் அல்வான்னு ஊர்ல வாழ்றோம். இது மொத்த ரூஹு இருக்கிற இடத்துல இந்த ரூஹு இந்த தாய் தந்தைக்கு பிறக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் 10 மாசம் கருவறையில் இருக்கிறோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? துனியால வாழ்றோம். 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அவங்கவுங்க அல்லாஹ் ஆயுளுக்கு தகுந்த மாதிரி வாழ்றோம். அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை? மன்னரை வாழ்க்கை. இந்த மன்னரை வாழ்க்கை முடிஞ்சுதான் என்ன செய்யும்? சொர்க்கமா நரகமா அப்புறம் தான் தெரியும். இப்போ இந்த 4 வாழ்க்கை தான் நம்மளோட வாழ்க்கை. ஆனால் 4 வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கவனமாக வாழ வேண்டிய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? இந்த துனியாட வாழ்க்கை தான். அப்போ அந்த மாதிரி நல்ல அமல் செய்யக்கூடிய மக்களா நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் வருவானாக. இப்போ திரும்பி நில்லுங்க, அங்கே சலாம் சொல்லிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாரக்கமுல் மோமினின் இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன்.